ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போது ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ 3 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மாணவர்கள் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நமக்கு ரேங்க்குக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துட்டு அதை முன்னாடியே எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அது அந்த டைமில் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரே நேமில் வந்து நிறையா காலேஜஸ் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூர் ஒரு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம கோயம்புத்தூர்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பார்த்து அது வேற ஒரு சென்னை சைடு இருக்கிற ஒரு காலேஜாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இப்போது சிவசுப்ரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது, இதே வந்து சுப்பிரமணியா காலேஜ்னு இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நமக்கு வந்து சிமிலர் நேமில் இருக்கோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஎஸ்பின்னு 2 காலேஜ் இருக்குது. 2 காலேஜ் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, ஒன்று வந்து கரூரில் இருக்குது. ஸோ 2 காலேஜில் கரூர் ஆரம்பித்த காலேஜ் வந்து ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 காலேஜ் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எந்த காலேஜ் போகணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ் விட்டு போட்டு வேறு காலேஜோட கவுன்சிலிங் கோட் எடுத்துருவீங்க. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தெளிவாக எழுதி வச்சுட்டிங்கன்னா தான் அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்பவே வந்து கவுன்சிலிங் கோடு மூலமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை வந்து காலேஜோட நேமு, இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எதை வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை வந்து வச்சு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப ஒரு கரெக்டான ஆர்டரில் வந்து பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 காலேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ ஏன் வந்து அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படணும்? ஸோ அப்போ வந்து ஆர்டரை கொடுக்குறதே வந்து கரெக்டாக ஆர்டரில் கொடுத்துட்டோம்னாவே பிரச்சனை இல்லை. நம்ம கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். ஸோ அப்புறம் இதுக்கு வந்து நம்ம கண்ட காலேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அதனால் நம்ம ஆர்டர் கொடுக்குறதே வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக கொடுத்துடணும். அந்த அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக இருக்கா, நம்ம மனசில் நினச்ச அரேஞ்ச்மெண்ட் அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்டில் மாற்றிட்டீங்க அப்படின்னா, ஒரு புவர் காலேஜை மேலேயும் நல்ல காலேஜ் கீழேயும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத, நீங்கள் மார்க் எடுத்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கோ, எந்த காலேஜஸ்லாம் போகலான்னு விருப்பம் இருக்கோ அந்த காலேஜஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் வைஸில் வந்து கொடுங்க. ரெண்டாவது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த இது வந்து ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இல்லை மொபைல் ஃபோனில் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் ஃபோன்லேயோ ப்ரௌசிங் சென்டர்லையோ பண்ணுறது கண்டிப்பாக வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ மொபைல் ஃபோனில் பண்ணிங்க அப்படின்னா அது அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறைய பிரச்சனை வரும். இப்போ அப்படியே இந்த மொபைல் ஃபோன்லேயே பண்ணுறீங்கனாலும் டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு ஒரு இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்க்டாப் வியூ கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். அதுவுமே அட்வைசபிள் கிடையாது. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். ஏன்னா மொபைல் வியூவில் இருக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வராது, நிறைய கீழே இருக்கும், அதை ஓகே கொடுக்க முடியாது. ஸோ அதில் வந்து வேறு ஏதாவது தெரியாமல் செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். அதுக்கு டெஸ்க்டாப் வியூ கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அட்வைசபிள் என்னென்னா ஒரு லேப்டாப்பில் பண்ணுங்கள். இப்போ நிறைய பக்கம் எல்லாத்துட்டையுமே லேப்டாப் இருக்குது, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் அங்கே போய் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர் போய் இப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டர் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டாம். ஏன் ப்ரௌசிங் சென்டர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து நிறையா பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த காலேஜ் போடாதீங்க, அந்த காலேஜ் போடாதீங்க, அந்த காலேஜில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, நாங்கள் சொல்கிற காலேஜ் போடுங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் மனசு மாதிரி ஒரு சில பேர் வந்து வேறு காலேஜஸ் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா வந்து காலேஜுக்கும் அவங்களுக்கும் டைப்போடு இருக்கலாம். ஸோ இருக்குன்னு அப்படிங்கிறது 100% நான் சொல்லலை. மேபி இருந்து ஒரு காலேஜை தவறாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவோ அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ, நீங்கள் எந்த காலேஜ் நேரில் போய் பார்த்துருக்கீங்களோ அந்த காலேஜை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கொடுங்க. அப்போது நம்ம ஒன்று டிஎஃப்சி போனீங்க அப்படின்னா அவங்க டிஎஃப்சியில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து என்னென்ன
சாய்ஸ் கேட்குறீங்களோ அந்த சாய்ஸில் அவங்க லைனாக போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கேட்டிங்கன்னா மட்டும் சொல்லுவாங்க, இல்லைனாலும் அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் டிஎஃப்சி சென்டரில் அட்வைஸும் சொல்கிறதில்ல. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறக்காக அட்வைஸ் கூட பண்ணுறதில்ல. ஒருவேளை கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒருவேளை இந்த காலேஜில் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே டிஎஃப்சி சென்டரில் இருக்கிற யாருமே வந்து காலேஜோட டையப் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு இது தரதில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் இருக்கிறவங்கள 100% நம்பலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ப முடியாது. ஸோ ஒரு சில பேர் நீட்டாக ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு நீங்கள் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா ப்ரௌசிங் சென்டரும் ஒரே மாதிரி இருக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், டிஎஃப்சி சென்டர் போங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒன்று மெயின் திங். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு யாருக்குமே கொடுக்காதீங்க. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாத்திரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ 14ஆம் தேதி கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. நான் 14ஆம் தேதி காலையிலேயே 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாமே காலையிலேயே போட்டு முடிச்சுட்டு கம்முனுக்கு போய் சாய்ஸ் லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காவது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நம்ம நிறையா அனலைஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் யாரெல்லாம் எப்படிலாம் என்னெல்லாம் காலேஜஸ்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் லாக் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து உடனே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த கடைசி நாள் வரைக்கும் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் பண்ணவே இல்லைனாலும் சாய்ஸ் லாக் பண்ணவே இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் கொடுத்த ப்ரெஃபரன்ஸ் அப்படியே வந்து இருந்துடும். அப்போது நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிடணும், சீக்கிரமாக பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட் நாளே எல்லாமெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் பொறுமையாக வந்து ஒவ்வொரு காலேஜஸ் பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு காலேஜஸையும் வந்து இது பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்லேயே வந்து எபோட் காலேஜஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டை தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த புக்லெட்டை பார்த்துட்டு ஓகே அந்த காலேஜில் வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து வெப்சைட் போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் காலேஜோட கட் ஆஃப் வந்து அந்த காலேஜில் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் வந்து நம்ம வெப்சைட்லேயே பார்த்துக்க முடியும். அதாவது டிஎன்இஏ வெப்சைட்லேயே கட் ஆஃப் மார்க்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ அதில் வந்து எந்த கட் ஆஃப்க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு, எந்த ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த காலேஜோட வெப்சைட் போய் பாருங்கள். அந்த காலேஜ் வெப்சைட்டில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஹைலைட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா காலேஜுமே வெப்சைட்டில் ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைலைட்ஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து நடத்தியிருக்காங்க, வேல்யூடு கோர்சஸ்லாம் நடத்தியிருக்காங்களா, நிறையா பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களா, என்னென்ன கம்பெனிலாம் விசிட் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க, கல்ச்சுரல்ஸ் எதாவது நடத்தியிருக்காங்களா, கேம்பஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து எல்லாமே நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பாருங்கள். அதில் ஏதாவது இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு காலேஜையும் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்காம எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் ஒரு 10 காலேஜ் ஊர் பக்கத்தில் ஒரு 10 காலேஜ் இருக்குது அப்படின்னு அந்த 10 காலேஜை லைனாக கொடுத்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு காலேஜ் தான் படிக்க வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க வேண்டிய சமயத்தில் இது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிஹெச்டி டெக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் எனக்கு பக்கத்தில் தான் இருக்கணும், நான் ஊர் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான காலேஜஸ், கம்மியானா பிஹெச்சிக்கு ஈக்குவலாக இல்லாத காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பிஹெச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது நமக்கு மிஸ் ஆயிடுது. இப்போ பிஹெச்டி காலேஜ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, நீங்கள் நான் பெருந்துறையில் இருக்கிற கொங்கு காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், பிஹெச்சியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு, கொங்கில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு. என்ன தான் வந்து கொங்கு நல்லா பண்ணாலும் பிஹெச்சிக்கு ஈக்குவலாக வர முடியாது. ஸோ அப்போது அந்த வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது டயர் 1 காலேஜஸ், கொங்குவெல்லாம் வந்து டயர் 2 காலேஜஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ் இதை மட்டுமே பார்த்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்ந்துக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. பட் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் போகிறக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப இங்கேயே சேர்ந்துக்கிறேங்கிறது ஓகே. பட் அது வந்து உங்கள் விருப்பம். ஆனால் மார்க் பேஸ் பண்ணி நான் வந்து சும்மா ஏனோ தானே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து பெரிய எரர் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பராக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நிறையா மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 10 காலேஜ் போட்டு 10 கோர்ஸை கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுறாங்க. ஓகேவா, அந்த மாதிரியும் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, எந்த காலேஜும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. அப்போ செகண்ட் ரவுண்டில் நம்ம வந்து என்ன ஆகும், 179க்கு கீழே கட் ஆஃப் உள்ள மாணவர்களோட தான் நம்ம போட்டி விட போகிறோம். ஸோ அப்போது அது வந்து உங்களுக்கு லாஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் காலேஜஸ் கொடுங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் வந்து நிறைய பேர் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு நான் இந்த கவுன்சிலிங்கில் உங்கள் காலேஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி தந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜை மட்டுமே போட்டு அந்த கோர்ஸை மட்டுமே போடுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப தப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே, அப்போ அந்த காலேஜை எடுத்துக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அந்த காலேஜில் இருக்கிற மற்ற கோர்ஸஸையும் போடுங்க.
ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் 12 கோர்ஸ் 13 கோர்ஸ் இருக்குன்னா 13 கோர்ஸையும் போடுங்க. நான் வந்து காலேஜை வந்து மாற்ற சொல்லல. ஏன்னா காலேஜ் வந்து நீங்கள் அந்த காலேஜை விருப்பப்பட்டு போயிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த காலேஜ் நல்ல காலேஜாக தான் இருக்கும். நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் அங்கேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸஸும் வந்து போடுங்க. ஏன் எல்லா கோர்ஸஸ் போட சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வேளை வந்து உங்களுக்கு நீங்கள் சிஎஸ்சி போட்டு கிடைக்கலனா ஈஸியாவது கிடைக்கும். ஈஸிஇ கிடைக்கல அப்படின்னா ட்ரிபிள்இயாவது கிடைக்கும். ட்ரிபிள்இ கிடைக்கலனா மெக்கானிக்கலாவது கிடைக்கும். மெக்கானிக்கல் இல்லைனா சிவிலாவது கிடைக்கும். சிவில் இல்லைனா கெமிக்கலாவது கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ அதே காலேஜில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ அந்த காலேஜ் நல்லா இருக்கனால தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது அதில் அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிச்சிங்கனாலும் ஓரளவுக்கு நமக்கு வேல்யூ இருக்கும். எல்லாமே ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஓவரால் ஒரு காலேஜுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் டீம் தான் இருப்பாங்க. அந்த டீம் தான் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அப்போது நீங்கள் எங்கே படிச்சிங்கனாலும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரே பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஃபில் பண்ணுறப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. ஓகே. ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 5 கோர்ஸ் 6 கோர்ஸ் இருக்குன்னா 6 கோர்ஸையும் போடுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.